என்றால் நமக்காக யார் அந்த கல்லை தள்ளுவான்? ஆமா, நமக்காக யார் இந்த உதவி செய்யக்கூடும்? யார் நமக்கு நன்மை செய்வார்கள்? இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிற பிரதர், அருமையான சகோதரி, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஒரு நன்மை செய்ய அவர் போதுமானவர் இருக்கிறார். அப்ப 3வது வசனம் வாசிக்கும் பொழுது நமக்காக யார் இந்த கல்லை தள்ளுவார் என்று பேசும் பொழுது 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கல் பெரிதாக இருந்தது, அது ஏற்கனவே அது தள்ளப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனவே உன் பிசினஸ்ல சில கல் இருக்கு. ஆமா, உன் குடும்பத்தில் சில கல்லுகள் இருக்கு. உன் மனதின் அறையில் சில கல் இருக்கு. ஆனா கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் இருக்கிறார். அந்த கல்லை தள்ள தேவ தூதனை அனுப்புவார். அவர் தூதரை அனுப்பவே போதும், அந்த பிரம்மாண்டமான கல் நிச்சயம் அகன்று போகும். அந்த கல் என்பது அவிசுவாசத்தை குறிக்கிறது, நம்பிக்கை இன்மையை குறிக்கிறது, தரித்திரத்தை குறிக்கிறது, போராட்டத்தை குறிக்கிறது. இதெல்லாம் அந்த கல்லை இந்த நாளில் கர்த்தர் அகற்றுகிறார். தீர்க்கதரிசனமா உங்களோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப சந்திக்கிறார்கள். அப்ப பார்க்கும்போது வாசிக்கிறேன்,